Very good evening to everyone. In today's session, we'll be looking into this unit 3. Let's be considerate. So here is an ad, a small role play, wherein Rusinu and his mother, along with the old lady, they are standing in the bus stop. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று இருக்காங்க. ருசிரு, தன்னுடைய அம்மா, அப்புறம் ஒரு வயதான பெண்மணி. ஓல்ட் லேடினா வயதான பெண்மணி. ருசிரு, மதர், the bus is here, let's get in. அம்மா, பஸ் இதோ வந்துடுது, நம்ம அந்த பஸ்ல ஏறி உட்காந்துடலாம், நம்ம அதுக்குள்ள ஏறிடலாம், let's get in. மதர், ருசிரு, can't you see there is an old lady behind you? Let her get on to the bus first. ருசிரு, உன்னால பார்க்க முடியலையா என்ன? உனக்கு பின்னாடி ஒரு வயதான பெண்மணி நின்று இருக்காங்க, அவங்க முதல்ல பஸ்ல ஏறட்டும். ஓல்ட் லேடி, தேங்க்யூ, ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த வயதான பெண்மணி சொல்றாங்க. ருசிரு, ஐம் சாரி, ஐ டென்ட் see you. என்ன மன்னிச்சிடுங்க, நான் நீங்க நின்னத பார்க்கல. ஓல்ட் லேடி, தட்ஸ் ஓகே, பரவாயில்ல. பஸ் கண்டக்டர், அதாவது டிக்கெட் கொடுக்கக்கூடிய நபர், ஹரி அப், ஹரி அப், கெட் இன் குவிக்லி, இட்ஸ் கெட்டிங் லேட். ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரம், நேரமாறுது, டக்குன்னு ஏறுங்க, வேகமா ஏறுங்க பஸ்ல அப்படின்னு பஸ் கண்டக்டர் சொல்றார். மதர், ப்ளீஸ் வெயிட், ஐ ஹாவ் அனதர் பிக் பேக் தட் ஐ நீட் டு டேக் வித் மீ. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்கிட்ட இன்னும் ஒரு பெரிய பை இருக்கு, அதை நான் என் கூட எடுத்துக்க வேண்டியதா இருக்கு, கொஞ்ச நேரம் காத்திருங்க எனக்காக. பஸ் கண்டக்டர், கேன் ஐ ஹெல்ப் யூ வித் தி பேக்? நான் வேணா உங்களுக்கு உதவி செய்யட்டுமா இந்த பையை எடுத்து வைக்கிறதுக்கு? அம்மா பதில் அளிக்கிறாங்க, தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. ருசிருனுடைய அம்மா சொல்றாங்க, என்கிட்ட இன்னொரு பெரிய பை இருக்கு, நான் அதை எடுத்துக்கணும் என்னோட. அதுக்காக அந்த பஸ் கண்டக்டர் சொல்ற, நான் வேணா உதவி செய்யட்டுமா உங்களுக்கு அந்த பேகை எடுத்து வைக்க? ரொம்ப நன்றி அப்படின்னு அம்மா பஸ் கண்டக்டர் கிட்ட சொல்றாங்க. பஸ் கண்டக்டர், யூ ஆர் வெல்கம், could someone please give a seat to this old lady? யாராச்சும் இந்த வயதான பெண்மணிக்கு வந்து இடம் கொடுக்க முடியுமா? ருசிரு, ஹியர், I'll give you mine. இந்தாங்க, என்னோடதை எடுத்துக்கோங்க, இந்தாங்க, நான் என்னுடைய சீட்டை உங்களுக்கு தரேன். I'll give you mine. என்னுடையதை நான் உங்களிடம் தருகிறேன். ஓல்ட் லேடி, thank you for being such a kind boy. Where are you going? ரொம்ப நன்றி, இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ பன்மையுடன் இருக்கியே, எங்க போறப்பா நீ அப்படின்னு அந்த வயதான பெண்மணி ருசிருவிட கேக்குறாங்க. ருசிரு, we are going to the hospital since my father was admitted there a few days ago. We are going to the hospital. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால், சின்ஸுக்கான அர்த்தம் ஏனென்றால், எதனால், ஏதோ ஒரு காரணத்தை தெரிவிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் சின்ஸ். இது ஒரு கன்ஜங்ஷன் ஆகும். இந்த ஹைலைட் ஆகியிருக்கக்கூடிய இந்த சின்ஸ்ங்கிற வார்த்தை ஒரு கன்ஜங்ஷன். இந்த கன்ஜங்ஷன் வந்து இந்த இடத்துல என்ன பண்றதுன்னா, அதாவது இரு வாக்கியங்களையும் இணைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தையானது என்ன அர்த்தத்தை தெரிவிக்கிறதுனா, என்ன காரணத்தினால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம், என்ன காரணத்துக்காக நாங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோங்கிற காரணத்தை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. Since my father was admitted there a few days ago. இது என்ன மேம், 2 சென்டென்சஸ், அதுக்கு இடையில சின்ஸ் உபயோகிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ஃபுல் ஸ்டாப் ஆனது 2 சென்டென்ஸ் முடிவுலையும் இல்லையே. இங்க என்ன சொல்ல வரேன்னா, இந்த சின்ஸ்ங்கிற வார்த்தையே ஏன் பயன்படுத்தப்படுறது அப்படின்னா, கன்ஜங்ஷனா 2 தனி வாக்கியங்களாக இருந்திருக்கும். அதாவது we are going to the hospital என்னக்கூடியது ஒரு வாக்கியம் இல்லையா, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டு இருக்கிறோம், என்னுடைய அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். He was admitted to the hospital few days ago. இது தனியாக படித்தால் 2 வாக்கியங்கள். This sentence number 1
This is sentence number 2. My father was admitted there a few days ago. இப்ப இந்த இரண்டு வாக்கியங்களையும் நான் இணைக்கிற பொழுது என்ன ஆகுது, ஏன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது வாக்கியம் நமக்கு பதில் அளிக்கிறது இல்லையா? சோ முதல் சென்டென்ஸ் வந்து we are going to the hospitalன்னு சொல்லிட்டோம். ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோங்கிறதுக்கான பதில் தான் இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய வாக்கியம். அதை சேர்க்க வேண்டும் என்றால் இந்த இரண்டாவது வாக்கியம் ஆரம்பிக்க முன்னாடி இந்த கன்ஜங்ஷன் ஆனதை நம்ம பயன்படுத்தணும், உபயோகிக்கணும். ஏனென்றால் சின்ஸ் சொல்லலாம், பிகாஸ் மை ஃபாதர் வாஸ் அட்மிட்டட் தேர் a few days ago. ஒரு பதில் அளிக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம பிகாஸ் சொல்லலாம். நம்மளாவே ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போறோங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிவிக்கிறோம் இல்லையா? சின்ஸ் மை ஃபாதர் வாஸ் அட்மிட்டட் தேர் few days ago. ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப நாளாவே ஒரு காலமாக ஹாஸ்பிட்டலில் அவர் இருக்கிறார். அதனால் தான் இந்த சின்ஸ் என்கின்ற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. ஓல்ட் லேடி. ஓ, ஐ எம் சாரி டு ஹியர் தட். யோ சாரிப்பா. ஐ ஹோப் ஹில் கெட் வெல் சூன். நான் கடவுளை வேண்டிக்கிறேன், அதாவது நான் நம்பிக்கை வச்சுக்கிறேன் இது மாதிரி அவருக்கு சீக்கிரமாவே குணமாகணும்னு. I am going there too as I have to see a doctor. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கேன், ஏன்னா நானும் டாக்டரை பார்க்கணும். as இதுவும் இங்க வந்து இந்த ஆஸ்ங்கிற வார்த்தை என்ன காரணத்துக்காக இங்க பயன்படுத்தப்படுதுன்னா ரீசனை தெரிவிக்கிறது, எதற்காக அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செல்கிறார் என்பதற்கான பதிலாக இந்த ஆஸ் என்கின்ற வார்த்தை உபயோகமாக இருக்கிறது. ஐம் கோயிங் தேர் டு, நானும் அங்கு செல்கிறேன், நானும் அங்கு செல்கிறேன், நானும் அங்கு போய்கொண்டு இருக்கிறேன். இந்த டூங்கிற வார்த்தை, அதாவது டி ஓ ஓ, இதற்கான அர்த்தம் நானும் ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறேன், எனக்கும் எனக்கும் கூட. ஐம் கோயிங் தேர் டு ஒருத்தவங்க சொன்ன பதிலுக்காக நம்மளும் அந்த செயல்ல இருக்கோம், நம்மளும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த டூங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். as I have to see a doctor, நானும் ஒரு டாக்டரை பார்க்கணும், அதனால நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். மதர், Rusiru, ring the bell, move forward so we could get off quickly. Could you help the old lady to get off the bus? Rusiru, அந்த பஸ்ல இருக்கும் இல்லையா மணி, நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாப்பிங்ல இறங்கணும்னா அந்த பெல்ல தட்டினோம்னா கண்டக்டர் விசில் அடிப்பார், அந்த இடத்துல பஸ் ஆனது நிப்பாட்டப்படும் இல்லையா? கொஞ்சம் முன்னாடி போய் ரிங் த பெல், மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னா முன்னாடி போ, அந்த பஸ்ல இருக்கக்கூடிய பெல்ல அடி, ஏன்னா நம்ம அதனால டக்குன்னு பஸ்ல இருந்து இறங்கிட முடியும். Could you help the old lady to get off the bus? நீ கொஞ்சம் உதவி செய்யறியா, அந்த வயதான பெண்மணி இறங்குறதுக்கு நீ கொஞ்சம் உதவி செய்யறியா? Certainly mother, certainly motherனா கண்டிப்பாக நான் செய்யறேன் அம்மா அப்படின்னு ருசிரு இந்த உரையாடலை இந்த வாக்கியத்துடன் முடித்துக் கொள்கிறான். So this is a small conversation, ஒரு சிறு உரையாடல். அம்மாவும் பையனும் ஒரு வயதான பெண்மணியும் பஸ்ஸில் பிரயாணம் செய்ய போகிறார்கள். அதில் என்ன நடக்கிறது என்பதற்கான கான்வர்சேஷனை தான் நாம் இங்கு பார்த்திருக்கிறோம். இதுல வயதானவர்களிடம் நாம் ரொம்ப மென்மையாகவும் ரொம்ப தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இதில் பார்க்கிறோம். ஏனென்றால் அம்மா வந்து அந்த பெண்மணியிடம், வயதான பெண்மணிக்கு வந்து நீ உன்னுடைய இடத்தை கொடு, அவங்க உட்காரட்டும், அவங்க உட்காரணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த பையனும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோட இடத்தை தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனப்பக்குவத்துடன் அந்த பையனும், அதாவது ருசிலுவும் இருக்கிறான். கண்டக்டர் வந்து யாராவது இந்த வயதான பெண்மணிக்கு இடம் கொடுக்க முடியுமான்னு கேட்கிற போதுதானே இந்த பையன் நான் வந்து என்னோட தரேங்கிறான். அவன் ரொம்ப கன்சிடரேட்டா இருக்கான் இல்லையா? கன்சிடரேட்னா இன்னொருத்தர் நிலையிலிருந்து அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்வது, உதவி செய்வது, அதுதான் இங்கு கன்சிடரேட் என்று சொல்கிறோம்.
ஒவ்வொரு சிறு உதவிக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நாம் அந்த குணத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? We need to cultivate that habit. If at all someone does any small help to us, we need to thank them immediately. நம்ம அவங்களுக்கு உடனடியாக நன்றி தெரிவிக்கணும் இல்லையா? அந்த ஒரு நல்ல குணத்தையும் நம்ம இந்த கான்வர்சேஷன்ல அந்த பையன்கிட்ட கத்துக்கலாம் இல்லையா? We need to be very considerate to elderly people. வயதான நபர்களிடம் நாம் ரொம்ப தன்மையுடனும் பொறுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுகிறது என்றால் நாம் சட்டென்று உதவி செய்ய வேண்டும். நாம் எல்லாரும் இந்த குணத்தை வளர்த்துக் கொள்வோமா? எஸ். I hope this conversation is clear. இங்க நம்ம இந்த கான்வர்சேஷன் பாக்குறது நிறைய இந்த கன்ஜங்ஷன் வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறத பார்த்தோம். since, as, so. இது போன்ற வார்த்தைகள் இடையில் இரு வாக்கியங்களை இணைக்கும் பட்சத்தில் இந்த வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருந்தன. Answer the following questions. Who is at the bus stop? Rusiru, his mother and old lady. They are standing at the bus stop. இந்த ஆக்ட்லயே முதல் சென்டென்ஸ் தான் பாக்குறோம். Rusiru, his mother, அவனுடைய அம்மா, மற்றும் மற்றும் அதற்கான அர்த்தம் and. இந்த andங்கிற வார்த்தையுமே ஒரு கன்ஜங்ஷன். மற்றும் வயதான பெண்மணி, மூவரும் நின்று கொண்டு இருக்கின்றனர். ஆர் ஸ்டாண்டிங், இஸ் ஸ்டாண்டிங் சொல்ல மாட்டோம். ஸ்டாண்டிங் இன் தி பஸ் ஸ்டாப். Where are Rusiru and his mother going? எங்க போயிட்டு இருக்காங்க ருசிருவும் அவங்களுடைய அம்மாவும்? Rusiru and his mother are going to hospital. எங்க போய் கொண்டிருக்கின்றனர்? அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு, மருத்துவமனைக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆர் கோயிங் டு ஹாஸ்பிட்டல். Why are they going to the hospital? ஏன் அங்க போயிட்டு இருக்காங்க? They are going to the since ருசிருனுடைய, அதனால்தான் ருசிரூஸ் அப்படின்னு நம்ம எழுதுறோம். ருசிரூஸ் father was admitted who will help the old lady to get off the bus? யாரு உதவி செய்ய போறாங்க அந்த வயதான பெண்மணி பஸ்ல இருந்து இறங்குவதற்காக? அம்மா பையனிடம் சொல்கிறார், இந்த மாதிரி அந்த வயதான பெண்மணிக்கு நீ உதவி செய் அப்படின்னு. Rusiru will help. will helpனா உதவி செய்ய போகிறான். ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலத்துல இருக்கக்கூடிய வாக்கியம். ருசிரு இன்னும் உதவி செய்யல, உதவி செய்ய போறான். அவன் அம்மா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவன் அந்த வேலையை செய்ய போறான். ருசிரு will help
to get off the bus. பஸ்ஸிலிருந்து இறங்குவதற்காக ருசிரு அந்த வயதான பெண்மணிக்கு உதவி செய்ய போகிறான். I will wait for 1 minute. You may please make note of these answers. இந்த கான்வர்சேஷன் புரிந்ததா? ருசிரு, அவனுடைய அம்மா மற்றும் இந்த வயதான பெண்மணி பேசிக்கொண்ட உரையாடல் உங்க எல்லோருக்கும் புரிந்ததா? Is any doubts to anyone regarding this conversation? Okay. We'll move on to the next topic. As I was explaining the conversation between these three people, இந்த 3 பேருக்கு இடையில் நடந்த உரையாடலின் பொழுது இந்த கன்ஜங்ஷன் என்னக்கூடிய ஒரு கிராமர் டாபிக்கை நான் காமித்தேன் இல்லையா? சோ அந்த கன்ஜங்ஷனை பத்தி தான் நம்ம இப்போ இன்டெப்தா பார்க்க போறோம். Read the following sentences. இந்த வார்த்தைகள் ஹைலைட் ஆன வார்த்தைகள் அந்த கதையில் வரும்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏன் இந்த வார்த்தைகள் இங்கு கன்ஜங்ஷனாக உபயோகிக்கப்படுகிறது, அதற்கான அர்த்தம், அந்த கன்ஜங்ஷனுக்கான அர்த்தம் என்னவென்று நாம் பார்த்திருப்போம். Let me explain the meaning of conjunction on word first, then we'll move on to the textbook part. Okay. கன்ஜங்ஷன்ஸ் இதுக்கு வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. என்னதான் அதெல்லாம்? இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நம்ம புத்தகத்துல கிடையாது, ஆனாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனால் இது கிராமர் இல்லையா? புத்தகத்தில் இருப்பதுதான் நாம் தெரிந்து கொண்டிருக்கணும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. நாம் அதை தாண்டி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு இருக்கலாம் இல்லையா? It is also called as connectors or linkers or link words. இது ஏன் உபயோகிக்கப்படுறது? It's one of the 8 parts of speech. கிராமர்னு வரும்பொழுது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம கேட்டிருப்போம். நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ் இதெல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா? அதுல இதுவும் ஒன்று. அதாவது கன்ஜங்ஷன் என்பதும் ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே, இந்த கன்ஜங்ஷன் வந்து ஒன் ஆஃப் தி 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லியிருக்கீங்க மேம்.
அதற்கான வெவ்வேறு பெயர்கள் தான் கனெக்டர்ஸ், லிங்கர்ஸ், லிங்க் வேர்ட்ஸ். இது என்ன செய்யறது ஒரு வாக்கியத்துல, ஏன் இதை நம்ம உபயோகிக்கிறோம் அப்படின்னா, இப்ப இது என்னன்னு பார்ப்போம். இது ரயில் பெட்டிகள் போல் இருக்கிறதா? For example, I'm telling, is it looking like a train compartment? So each compartment, S1, S2, S3, 3 கம்பார்ட்மெண்ட் ரயில் பெட்டிகள். இந்த 3 ரயில் பெட்டிகளும் தனித்தனியாக இல்லை. 3 ரயில் பெட்டிகளும் ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கிறது. எப்படி? There is a link. இந்த லிங்க் தான், இந்த செயின் தான் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டை இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு சேர்க்கிறது, இணைக்கிறது. அதே போலதான் இந்த கனெக்டரோ, இந்த லிங்கர்ஸோ, இல்ல லிங்க் வேர்ட்ஸ் நீங்க என்னன்னு சொல்லி அழைக்கிறீங்களோ, இல்ல கன்ஜங்ஷன்ஸோ, இந்த லிங்கர்ஸோ, இந்த கன்ஜங்ஷன்ஸோ, கனெக்டர்ஸோ என்ன பண்றதுன்னா, ஒரு வாக்கியத்தையே இன்னொரு வாக்கியத்துடன் இணைக்கிறது. எதுவால் இணைக்கிறது என்றால், இந்த கன்ஜங்ஷன் வார்த்தைகள் அதை இணைப்பதற்கு உதவிகரமாக இருக்கிறது. ஒரு சாதாரண உதாரணத்தை நான் இங்கு சொல்கிறேன். I'll tell you a very simple example. I like mangoes. I like bananas. எனக்கு மாம்பழங்கள் பிடிக்கும், எனக்கு வாழைப்பழங்கள் பிடிக்கும். யாருக்கு பிடிக்கிறது பத்தி பேசப்படுறது? எனக்கு என்னெல்லாம் பிடிக்குங்கிறது தான் இந்த 2 வாக்கியங்களுமே, இல்லையா? சோ இந்த 2 வாக்கியங்களில் பொதுவான விஷயம் என்ன? ஐ லைக்ங்கிற வார்த்தைகள் 2 வாட்டி உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விஷயம் என்னவோ, எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், எனக்கு மாம்பழங்களும் வாழைப்பழங்களும் பிடிக்கும். இதை நான் ஒரே வாக்கியமாக, இப்போ பார்த்தா இது 2 வாக்கியமாக இருக்கு இல்லையா? ஐ லைக் மேங்கோஸ்ங்கிறது ஒரு சென்டென்ஸ், ஐ லைக் பனானாஸ்ங்கிறது இன்னொரு சென்டென்ஸ். இதையே நான் ஒரே சிம்பிள் சென்டென்ஸ், ஒரே சென்டென்ஸா நான் எழுதுறேன்னா எப்படி எழுதலாம்? ஐ லைக் மேங்கோஸ், எனக்கு மாம்பழங்களும் மற்றும் வாழைப்பழங்களும் பிடிக்கும். இப்படி சொல்லலாமா? இப்படி சொன்னோம்னா இந்த வார்த்தையானது ஒரு முறைதான் எழுதப்படுகிறது, இன்னொரு முறை நாம் எழுதவில்லை. 2 தனி வாக்கியங்களாக நாம் இங்கு எழுதவில்லை. ஐ லைக் மேங்கோஸ் அண்ட் பனானாஸ். இங்க இடையில் இந்த and என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த and உபயோகிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு எந்த 2 விஷயங்கள் பிடிக்கும், எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்ங்கிறத வந்து சொல்றதுக்கு உபயோகமா இருக்கு. So this word and is the conjunction as it is joining two different sentences, two independent sentences. இங்க இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், இது 2 தனிப்பட்ட வாக்கியங்கள். 2 தனித்துவமாக இருக்கக்கூடிய வாக்கியங்களை ஒரு வார்த்தை ஒரே வாக்கியமாக எழுதுவதற்காக உபயோகிக்கப்படுகிறது, அதை மாற்றுகிறது. I like mangoes and bananas. இப்ப இங்க and-க்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். And I like carrots. But not brinjal. ஆனால் எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. ஆனால் எனக்கு பிடிக்காது. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது, மற்றொரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த காரணத்தினால்தான் நாம் இங்கு பட்டை உபயோகிக்கிறோம். ஆனால் இந்த பட்டுக்கான அர்த்தம் என்ன? ஆனால். I came early but I missed the bus. நான் சீக்கிரமா தான் வந்தேன். I came early. நான் சீக்கிரமா தான் வந்தேன். இங்க இந்த பட் உபயோகிக்கிறத என்ன ஆகும்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாகவும்
மற்றொரு சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் ஆகும். ஒரு வேலையை செய்றீங்க, ஆனா இன்னொரு வேலை வந்து நடக்கல. ஐ கேம் ஏர்லி பட் மிஸ் த பஸ். ஆனா பஸ்ஸ தவற விட்டேன். பட் மிஸ் த பஸ். ஆனால் பஸ்ஸை நான் தவற விட்டேன். அண்ட் பட் ஆல் தீஸ் ஆர் ஆல் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ இந்த கதையில நம்ம என்னெல்லாம் கன்ஜங்ஷன்ஸ் பார்த்தோம்? சின்ஸ், ஆஸ், சோ, அதனால், இந்த சின்ஸ்ங்கிற வார்த்தை எப்பயிலேருந்து எதனால அப்படிங்கிறதுக்கு உபயோகிக்கப்படுற வார்த்தை. ஆஸ் காரணத்தை தெரிவிக்கிறது. பிகாஸ் ரீசன், இட் இஸ் டெல்லிங் ரீசன், என்ன காரணம்னு தெரிவிக்கிறது. இந்த சோங்கிற வார்த்தை யூ ஆர் ட்ரைங் டு கன்க்ளூட் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வர பாக்குறீங்க. ஐ கேம் லேட் சோ ஐ மிஸ் த பஸ். நான் தாமதமா வந்ததுனால நான் பஸ்ஸ தவற விட்டேன். சோ ஐ மிஸ் த பஸ். ரிசல்ட் ஆஃப் இட், நான் லேட்டா வந்ததுனால என்ன நடந்தது? யூ ஆர் ட்ரைங் டு கன்க்ளூட், யூ மிஸ் த பஸ். சின்ஸ், ஆஸ், சோ. எப்பயிலிருந்து ஒரு செயலானது நடக்கிறது என்பதை சொல்வதற்காகவும் இந்த சின்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தலாம். இட் இஸ் ரெய்னிங் சின்ஸ் எஸ்டர்டே. நேத்திலேருந்தே மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு. எப்பயிலேருந்து மழை பெஞ்சுட்டு இருக்கு? நேத்திலேருந்தே மழை பெஞ்சுட்டு இருக்கு. சின்ஸ் எஸ்டர்டே. அப்ப வந்து அது கன்ஜங்ஷனா இல்ல, சின்ஸ் எஸ்டர்டே. Since I wasn't keeping well, I did not go to the office. எனக்கு உடம்பு முடியாத காரணத்தினால் அதுதான் இந்த சின்ஸ்கான அர்த்தம். நான் ஆபீஸிற்கு போகவில்லை. ஐ டிட் நாட் கோ டு தி ஆபீஸ். இங்க இந்த இரு வாக்கியங்களை நாம் தனித்தனியாக படிக்கும் பொழுது, சின்ஸ் ஐ வாஸ் இன் கீப்பிங் வெல், இந்த சென்டென்ஸ் மட்டுமே இருக்குன்னு வச்சுக்கோமே. நான் இந்த சென்டென்ஸா அழிச்சிடுறேன் இப்போதைக்கு. ஓகே, ஐ டிட் நாட் கோ டு ஆபீஸ்ங்கிற சென்டென்ஸே எழுதலன்னு வச்சுப்போம். சின்ஸ் ஐ வாஸ் இன் கீப்பிங் வெல், இந்த ஒரு சென்டென்ஸ படிச்சா உங்களுக்கு முழுமையான அர்த்தம் ஏதாவது தெரிவிக்கிறதா? நான் உடம்பு சரியாத காரணத்தினால் என்ன ஆச்சு? உங்களால ஸ்கூலுக்கு போக முடியலையா? இல்லாட்டி பஸ்ஸ தவற விட்டீங்களா? இல்ல உங்களால காத்தால சீக்கிரம் எழுந்துக்க முடியலையா? ஏதாவது ஒரு பதில வந்து சொல்லலாம். உடம்பு சரியாத காரணத்தினா என்ன ஆச்சுங்கிறத. So this sentence alone is not giving me complete meaning. இந்த ஒரு வாக்கியம் மட்டும் முழுமையாக அர்த்தத்தை தெரிவிக்கலை. என்ன நடந்தது அப்படி என்கின்ற கேள்வியானது நமக்குள் எழும்புகிறது. மற்றொரு வாக்கியமானது தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதையே நாம் முழுமையாக புரிந்து கொள்ளலாம். Since I wasn't keeping well, I woke up late in the morning. காலையில் நான் தாமதமாக எழுந்து கொண்டேன். I'm writing another result. உடம்பு சரியாதனால என்ன ஆச்சுங்கிறதுக்கான பதில் தான் இது கொடுக்கிறது. ஸோ ஐ woke up late in the morning. இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டுமே இருக்கு அப்படின்னா முழுமையான அர்த்தத்தை கொடுக்கறதா? முழுமையான அர்த்தத்தை கொடுக்கறதானா என்ன சொல்றீங்க மேம்? இன்னொரு சென்டென்ஸ சார்ந்து இருக்கா? இல்லாட்டி இந்த ஒரு சென்டென்ஸ நான் படிச்சாலுமே அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறதா?
இந்த ஒரு சென்டென்ஸ் இருந்தாலுமே எனக்கு அர்த்தத்தை கொடுக்கறது. நான் இந்த மாதிரி காலத்தால லேட்டா எழுந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு அது கன்வே பண்றது, அதாவது தெரிவிக்கிறது. ஆனா இந்த முதல் சென்டென்ஸ் நான் படிச்சேன் இல்லையா, சின்ஸ் ஐ வாஸ் இன் கீப்பிங் வெல், எனக்கு உடம்பு சரியா இல்லாத காரணத்தினால் என்ன நேர்ந்தது, என்ன நடந்தது, இது போன்ற கேள்விகள் நமக்குள் வருகிறது. அதற்கான பதிலை இந்த இரண்டாவது வாக்கியம் மட்டும்தான் தருகிறது. தீஸ் ஆர் நாட் டூ இண்டிபெண்டன்ட் சென்டென்சஸ். இண்டிபெண்டன்ட் சென்டென்சஸ்னா என்னன்னு தெரியுமாப்பா? இண்டிபெண்டன்ட் சென்டென்சஸ்னா இரண்டு வாக்கியங்களையும் நீங்கள் தனித்துவமாக படித்தாலுமே அது அர்த்தத்தை கொடுக்கும். இந்த இடத்தில் அப்படி இல்லை. இந்த வாக்கியமானது டிபெண்டன்ட் சென்டென்ஸ், அதாவது இன்னொரு வாக்கியத்தை சார்ந்து இருக்கிறது. இந்த வாக்கியம் இருந்தாதான் இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தமே நமக்கு கிடைக்கும் இல்லையா? இது டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட். இதெல்லாம் நம்ம ஏன் மேம் தெரிஞ்சுக்கணும்? நமக்கு புக்ல அதெல்லாம் கொடுக்கவே இல்லையே. சின்ஸ், ஆஸ், சோ இந்த 3 வார்த்தைகள் அத கன்ஜங்ஷன் சொல்லிட்டாங்க. நம்ம அதை தெரிஞ்சுட்டு போவோமே. அதை தெரிஞ்சுட்டு போனோம்னா இந்த வாக்கியத்தின் அமைப்பானது எப்படி இருக்கும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொண்டிருந்தால்தான் இந்த வார்த்தையையே நாம் உபயோகிக்கலாம். If at all you know how the sentences would be, how the pattern of the sentence is going to be when these words such as since, as and so are used, you will be able to use these words. அப்பதான் உங்களால் இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாக்கியத்தில் உபயோகிக்க முடியும். என்ன காரணத்தினால்? since I was in keeping well, I woke up late in the morning. அதனால் என்ன நேர்ந்தது? நான் தாமதமாக எழுந்து கொண்டேன். இந்த வாக்கியமானது இண்டிபெண்டன்ட், அதாவது இந்த வாக்கியம் மட்டுமே நான் படித்தாலும் அது முழுமையாக அர்த்தத்தை கொடுக்கும். ஏன், எதற்காக, அதனால என்ன ஆச்சு, அது போன்ற கேள்விகள் இது எழும்பாது. ஆனால் இதில் அப்படி இல்லை. since I was in keeping well, எனக்கு உடம்பு சரியான காரணத்தினால என்ன ஆச்சு, அதற்கான பதில் தான் இந்த இரண்டாவது வாக்கியம். சோ முதலாவது வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தை, இரண்டாம் வாக்கியத்தை சார்ந்து இருக்கிறது. அதனால் இது டிபெண்டன்ட்னும் இது இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ்னும் நம்ம சொல்றோம். சோ இதை நம்ம என்ன கன்ஜங்ஷன் சொல்லுவோம்னா சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இந்த சின்ஸ் என்கின்ற வார்த்தை சோ மொத்தமாவே எல்லாமே கன்ஜங்ஷன் தானே மேம் அப்படின்னாலும் கரெக்ட் தான். ஆனா இதற்கான ஒரு பெயர் இருக்கிறது. அதற்கான பெயர் என்னவென்றால் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். this is out of box. அதாவது உங்கள் புத்தகத்தில் இது கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் என்ற காரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் எழுதி கொள்ளலாம். ஏன் இதை பயன்படுத்துறோம், இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தினா என்ன ஆகும், அந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த டெர்மினாலஜிஸ் இருந்தா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். Since I wasn't keeping well, I woke up late in the morning. I studied well, so I secured good marks. நான் நல்லா படிச்சேன், அதனால நான் நிறைய மார்க்க வாங்கினேன் பரீட்சையில. அதனால நான் பரீட்சையில நிறைய மார்க்க வாங்கினேன். நீங்க எல்லாரும் பண்றது தானே, நீங்க நல்லா படிப்பீங்க, நல்லா படிச்சாதான் உங்களுக்கு நிறைய மார்க் வரும். கரெக்டா? I studied well. இது முதலாவதாக இருக்கக்கூடிய வாக்கியம். அதனால், so அதனால் I secured, நான் வாங்கினேன். So I secured good marks. இங்கு நாம் படித்தால் இரண்டு தனி வாக்கியங்களும் தனித்துவமாக அர்த்தத்தை தெரிவிக்கிறது. I studied well, நான் நன்றாக படித்தேன். I secured good marks in the exam, நான் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்களை வாங்கினேன். இரண்டுமே தனித்துவமான வாக்கியங்கள். தனித்துவமான வாக்கியம் என்ப காரணத்தினால் இதை நாம் என்னவென்று அழைக்கிறோம்?
இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ். போன வாக்கியத்தை போல இல்ல, ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ டிபெண்ட் ஆகி இல்ல. இரண்டு வாக்கியங்களையுமே நான் தனியாக படித்தாலும் அது அர்த்தத்தை கொடுக்கிறது, முழுமையான அர்த்தத்தை கொடுக்கிறது. அர்த்தத்தை மட்டும் கொடுக்கல, முழுமையான அர்த்தத்தை கொடுக்கிறது. இன்னொரு சென்டென்ஸ் வேணும்பா எனக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன், அந்த நிலை அதற்கு கிடையாது. Two independent sentences. I came late, so I missed the bus. நான் தாமதமாக வந்தேன், அதனால் நான் பஸ்ஸை தவறவிட்டேன். இதே சென்டென்ஸ இப்படியும் சொல்லலாம். நான் தாமதமாக வந்த காரணத்தினால் நான் பஸ்ஸை தவறவிட்டேன். சோ இரண்டுத்துக்குமான அர்த்தம் ஒன்றுதான் கிட்டத்தட்ட. ஆனா நாம் அதை எப்படி சொல்கிறோம் என்பதுதான் விஷயமே இந்த இடத்தில். I came late, so I missed the bus. நான் தாமதமா வந்தேன், அதனால நான் பஸ்ஸை தவற விட்டேன். Since I was late to the bus stop, since I was late, நான் தாமதமாக வந்த காரணத்தினால் நான் பஸ்ஸை தவற விட்டேன். I was late. I missed the bus. நான் பஸ்ஸை தவற விட்டேன். Fill in the blanks using as, since, and so. The bus conductor asked everybody to hurry up. As it was getting late, since it was getting late, so it was getting late. As it was getting late. Dash, Ruhiru's father was in hospital. He and his mother were going to see him. Since Rusiru's father was in hospital, he and his mother were going to see him. Rusiru's mother's bag was too heavy, so the bus conductor helped her with it. இதுதான் இதற்கான பதில்கள். We'll watch a video pertaining to this conjunction now. Recording few minutes, pause பண்ணிக்கலாம்.
நம்ம லெட்ஸ் பி கன்சிடரேட் இந்த யூனிட்டை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம கன்ஜங்ஷன்ஸ்னா என்னென்ன புரிஞ்சுட்டோம். அதற்கு சம்பந்தமாக ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம். ஸோ ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கன்ஜங்ஷன்ஸ் பற்றியோ அல்லது இந்த கன் கான்வர்சேஷன் பற்றியோ சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Okay? Fine. Thinking that there are no doubts, I shall end my session here. Thank you, friends. நன்றி, வணக்கம்.